SS Music proudly presents the Family Stars Season 3. Title sponsors Mad Rabbit. Powered by Ambu Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. ஸ்பெஷல் பார்ட்னர் டெரனம் ஹோம்ஸ், the brand of trust. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு இந்த 2 பசங்க தான் பிள்ளையா பிறக்கணும், இல்லைன்னா நான் வந்து அவங்களுக்கு பிள்ளையா பிறக்கணும். இதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்ட ஒரு வரான்னு வச்சுக்கோங்களேன். அம்மா எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். நம்ம குடும்பத்துக்கு இனிமேல் வெற்றி மட்டும்தான். அதை பார்த்து நானும் இங்கே சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு வரேம்மா. பாய். லவ் யூம்மா. என்னோட கனவுல சொன்னதை அப்படியே கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு என்ன அழ வைக்கணும்னே நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் உங்களை அழு வைக்கிறதுக்காக கிடையாதுமா. அவர் ஆரம்பித்த கனவு இப்போ நீங்கள் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது. உண்மையை சொல்லலைன்னா கரெக்டாக ஒரு இறந்து நான் 1 மாதத்தில் என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் நைட்டு வந்து நான் இருக்கம்மா கவலைப்படாத அப்படின்னு அந்த 1 செகண்டு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாப்புல. இதுதான் ஞாபகம் வருது எனக்கு. அண்ணன் வந்து எனக்கு எல்லாமே கூட இருக்கிற மாதிரி தான். நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அதை எப்படியோ யார் மூலியமாவது வந்து என்கிட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அந்த மாதிரி எல்லாமே சப்போர்ட் தான் அண்ணன். இங்கே தான் இல்லை, பட் எங்கேயோ இருந்து எங்களை பார்த்துட்டு ஒன்றுமே அதை நாங்கள் வந்து டைரெக்டாகவே ஃபீல் பண்ணியிருக்கோம் அந்த விஷயங்களை. ரொம்ப கீழே இருந்துட்டோம், நம்ம இருந்து மேலே வர முடியுமா அப்படின்ற ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பயம். அண்ட் இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே ஆரம்பித்த ஒரு தருணம் நம்ம வளர்ந்துருக்கோம். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக காரணமாக துணையாக இருந்தவங்க சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேன்ஸ் அவங்களாம் தான். அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது, அவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது நிறைய வீட்டில் வந்து நிறைய அம்மா அப்பா கிட்ட திறமை இருக்குது. ஆனாலும் நம்ம பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறாங்கம்மா, உங்களுக்கு தெரியாது பேசாமல் இருங்கம்மா, உங்களுக்கு தெரியாதுப்பா பேசாமல் இருங்க, இது எங்கள் லைஃபு எங்களோட இது அப்படின்னு சொல்கிற நிறைய பிள்ளைங்களுக்கு நடுப்புற என்னோட பையன் வந்து ஒரு பெரிய கிரேட். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு இந்த 2 பசங்க தான் பிள்ளையா பிறக்கணும், இல்லைன்னா நான் வந்து அவங்களுக்கு பிள்ளையா பிறக்கணும். இதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்ட ஒரு வரான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாருக்குமே நான் படிச்சுட்டேன், நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என் பையன் வந்து எங்களுக்காக பெரியவன் வந்து தன்னோட உயிரையே கொடுத்தான். நான் இல்லைனா தான் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு யோசித்தான். இன்றைக்கி இருந்துட்டு ஒரு பையன் அவனோட ஆசைகளை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு எங்களுக்காக, அம்மா அப்பாக்காக, குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வேலைக்கு போனார். எங்களுக்காக வேலையை விட்டு வந்தார். வேலையை விட்டு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னோம். நிறைய எங்களுக்குள்ளே வாக்குவாதம். என்னை வந்து நீங்கள் வேலையை விட்டு வர சொல்லிட்டீங்க, இப்போ வந்து நான் சம்பாதிக்கலைன்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல. எல்லாம் முடித்து இந்த கடை ஓப்பன் பண்ணும் போது நான் கேட்ட ஒரே கேள்வி, நீ வேலைக்கு போயிருந்தா இந்த சாதனை உன்னால் பண்ணியிருக்க முடியுமாப்பா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாதுமா அப்படின்னு சொன்னாப்புல. அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் பிள்ளைங்க வந்து அவங்க அம்மா அப்பா வந்து கரெக்டாக சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்களா அப்படின்னு யோசிக்காமல் பண்ணுற பிள்ளைங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஒரு சிம்பிளாக சொல்லலாம், சம்பளம் வாங்குற இடத்துலேருந்து சம்பளம் கொடுக்குற இடத்துக்கு மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை, எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். அவர் வேலைக்கு போகாதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அப்போ வந்து அந்த பசங்க கூட சொல்லுவாங்க பிள்ளைங்க, டேய் உங்கள் அம்மாவை ஒட்டியே இருந்தேன், நாங்கள் அப்போல்லாம் யோசித்தோம் அம்மா பேச்சை கேட்டுன்னு போகிறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அம்மா பையன்.
காலேஜ் போனோன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வலில் கூட அம்மா கால் பண்ணி சாப்பிட்டீங்களாம்மா, மத்தியானம் சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்லாம் கேட்பேன். டேய் இன்னொருத்தன் வந்து சொல்லுவான், மச்சான் அவன் யாரையோ லவ் பண்ணுறான்டா, அடிக்கடி ஃபோன் பேசுவான். டேய் நீ வேற, அவங்க அம்மா கிட்ட பேசுவான்டா அவன் அப்படின்ட்டு. நான் அதாவது என்னை ட்ரிப்பு கூட எதுக்குமே கூப்பிட மாட்டானுங்க. டேய் அவனை கூப்பிடலன்னு, ஆமாம் டேய் அவன் அவங்க அம்மா கிட்டே கேட்கணுன்னுவான், அவனெல்லாம் கூப்பிட்டே வரடா. அப்புறம் அங்கே வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சாப்பிட்டீங்களாம்மா, என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னுவான். அதனால் அவனை கட் பண்ணி விடுக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ட்ரிப்பு எதுவுமே போனதே கிடையாது. இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, ஒரு சின்ன ட்ரிப்பு கூட நான் போனது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அம்மாவுக்கு ஒரு பயம், அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் சில விஷயங்கள் இது பண்ணால் பயம், பையனை ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாகவே ட்ராவல் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இல்லைனா ஃபேமிலி கூட, அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு இது அம்மாவுக்கு. அதனால் நான் ரொம்ப அம்மா பையன். மேபி அது தப்பு கிடையாது, அம்மா பையன். ஆனால் இன்னைக்கு சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், பரவாயில்லடா உன்னை நாங்கள் அன்னைக்கு கிண்டல் பண்ணோம், இன்னைக்கு தான் நீ செட்டில் ஆகிட்ட, நாங்களாம் இன்னும் செட்டில் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ஒன்று பண்ணோம், எதுலேயுமே செட்டில் ஆக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரிலாம் அவங்க கிட்ட பேச மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். நானுமே இப்போ ஃப்ரெண்ட்னா அவங்களே வந்தாலும் என்னடா அந்த பொண்ணு கூட சுற்றிட்டு இருந்தவங்க அப்படி தான் அம்மாவே பேசுவாங்க. ஏய் அம்மா கிட்ட எதையும் சொல்லாதடா, அவங்க மேடையிலே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்கடா அப்படின்ட்டு. ரொம்ப ஜாலியான டைப் அம்மா அந்த விஷயத்தெல்லாம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாண்டிச்சேரியில் இருக்கான், இப்போ வந்து அயர்லாந்து போயிட்டான். அவன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வரானா, மச்சான் என்னடா சாப்பாடு, அது மாதிரி கோவக்காய் குழம்பு, சரி நான் அடுத்த டைம் வரேன் அப்படின்றான். நான்வெஜ்னா வந்துடுவான் ஃபஸ்ட்டு, மற்றபடி வெஜ்னா வீட்டு பக்கமே வரமாட்டான். முன்னாடியே சொல்லிவிடுவான், மச்சான் அம்மா இதெல்லாம் பண்ணி வைக்க சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அம்மா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பார்ப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு இது அவங்க. ஓகே, ஸோ சூப்பராக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு ஏவி பார்த்துடலாம். இது ஒரு ஸ்பெஷலான ஏவி. ஓகே ஏவி ப்ளீஸ். அம்மா எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். என்னால் உங்கள் கூட பேச மட்டும்தாம்மா முடியலை, ஆனால் நான் எப்போதும் உங்கள் கூட தான் இருக்கேன். இப்போ நான் உங்கள் கூட பேசணும்னு நினச்சதுக்கு முக்கியமான ரீசன், நான் உங்களை எங்கே வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அங்கே நீங்கள் இருக்கீங்க. அதுக்கு தம்பியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் இப்போ கிடச்சிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்களும் நம்ம ஃபேமிலியில் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு தெரியும். இந்த சந்தோஷத்தில் நானும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேம்மா. அப்புறம் முக்கியமான விஷயம், என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? உங்கள் வெற்றிக்கான அங்கீகாரம் இப்போ என் கையில் இருக்குது. அனுப்பி வைக்கிறேன், சீக்கிரமாக உங்கள் கைக்கு வந்து சேரும். இதோடு நிறுத்திடக்கூடாது, இன்னும் நீங்கள் நிறைய சாதிக்கணும். அதுக்கு தம்பியும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பான். நம்ம குடும்பத்துக்கு இனிமேல் வெற்றி மட்டும்தான். அதை பார்த்து நானும் இங்கே சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு வரேம்மா, பாய், லவ் யூம்மா. என்னோட கனவுல சொன்னதை அப்படியே கொண்டு வந்து இங்கே போட்டுட்ருக்குறீங்க. இந்த இடம் உங்களை அழு வைக்கிறதுக்காக கிடையாதுமா. அவர் ஆரம்பித்த கனவு இப்போ நீங்கள் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது, அதுக்கு அந்த கோல்டு பட்டன் உங்கள் வீடை தேடி வரப்போகுது. அது தருணத்தில் அவர் உங்கள் கூட இருக்கணும். அவர் ஆரம்பித்த கனவுன்றதுக்காக எங்கள் சைட்லேருந்து ஒரு கிஃப்டாக கொடுன்னு நினச்சோம். அது உண்மையை சொல்லலைன்னா கரெக்டாக அவர் இறந்து நான் 1 மாதத்தில் என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். இவர் வந்து படிச்சிட்ருக்காரு. அதான் காலேஜை விட்டுட்டு தான் வேலைக்கு போக ஆரம்பித்தாப்புல. 2 மாதம் இருக்குது. அப்போ விட்டுட்டு தான் வேலைக்கே போக ஆரம்பித்தாப்புல குடும்ப சூழ்நிலையினால். அப்போது இதெல்லாம் யோசிச்சுட்டு படுக்கும் போது ஒரு நாள் நைட்டு வந்து நான் இருக்கம்மா கவலைப்படாத அப்படின்னு அந்த 1 செகண்டு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாப்புல. இன்னைக்கு இதுதான் ஞாபகம் வருது எனக்கு. கூடயே இருந்து வழிநடத்தி கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னே சொல்லலாம் தாராளமாக. அண்ட் உங்களுக்கு அண்ணனை பற்றி நிறையா பேசிட்டோம். இந்த தருணம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னா எமோஷ்னலாக கேட்கல, கோல்டு பட்டன் அண்ணா கிட்டேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. யூடியூப்லேருந்து வரதுபடி அண்ணா கிட்டேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. இல்லை எப்பயுமே இந்த ஒரு 7 இயர்ஸ் இப்போ அண்ணன் இதுவானதுலேருந்து மிஸ் பண்ணுற, அதாவது இதில் சொன்னீங்களா அந்த அண்ணாவுடைய இது தான் இல்லை. ஃபஸ்ட் இன்டர்வியூ அழக்கூடாது. ஸோ அண்ணன் வந்து எனக்கு எல்லாமே கூட இருக்கிற மாதிரி தான். நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அதை எப்படியோ யார் மூலியமாவது வந்து என்கிட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட
அந்த மாதிரி எல்லாமே சப்போர்ட் தான் அண்ணன். இங்கே தான் இல்லை, பட் எங்கேயோ இருந்து எங்களை பார்த்துட்டு ஒன்றுமே அதை நாங்கள் வந்து டைரெக்டாகவே ஃபீல் பண்ணியிருக்கோம் அந்த விஷயங்களை. சில இந்த வேலை நான் வந்து ஜாப் குவிட் பண்ணது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வேறு யார் மூலயமா வந்து சொல்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லி நான் இதை விட்டேன். ஸோ அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து அண்ணன் ஒரு சப்போர்ட்டிவாக தான். அது இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இது. ஏன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது அந்த அவார்டு வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா ஒன்றுமே இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அந்த ஃபீல்டே கிடையாது, யூடியூபோ எதுவுமே கிடையாது. ஒரு பிகாம் படித்தேன், ஏதோ ஒரு பேங்க்கில் போய் 2 பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சடனாக இதுக்குள்ளார வரும்போது ஒரு பிளாங்க் நான். அப்புறம் அது எப்படி நான் கற்றுக்கிட்டேன், லேர்ன் பண்ணிக்கிட்டேன், எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் இப்போ எல்லாமே கற்றுக்கிட்டேன். அது எல்லாமே அண்ணனுடைய சப்போர்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் இல்லை, ஆனால் இருந்தாலும் அவர் இருந்து எல்லாமே எங்களுக்கு பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சின்ன விஷயம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணனா கூட அண்ணன்கிட்ட கேட்காமலோ அண்ணன்கிட்ட வேண்டாமலோ எந்த ஒரு விஷயமும் நாங்கள் பண்ண மாட்டோம். அது மாதிரி சின்னதாக ஒரு பொருள் வச்சாலுமே அவருடைய ஃபோட்டோ கிட்ட வச்சுட்டு தான், வாங்கினாலுமே அவருடைய ஃபோட்டோ கிட்ட வச்சுட்டு தான் நாங்கள் அதை இது பண்ணுவோம். சாப்பாடுமே டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் எங்கள் கூடவே இருக்கிற மாதிரி தான் நாங்கள் என்றைக்குமே நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அவர் இல்லைன்ற வருத்தம் இருந்தாலும் ஆனால் எங்கேருந்தும் நம்மளை பார்த்துட்ருக்காரு, நம்ம கூட இருக்கார் அப்படின்றது தான். இப்போ எனக்கு பையன் பிறந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவுடைய பேர் தான் வச்சு யோகன் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறது எல்லாமே அம்மா சொல்லுவாங்க, அண்ணன் பண்ணுற மாதிரியே இருக்குது ஒரு விஷயமும் அப்படின்னு சொல்லிட்டு யோகன் சத்யான்னு அவர் பேர் தான் வச்சுருக்கோம். அவர் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப அண்ணன் கூடவே இருக்க மாதிரி எங்கள் எல்லாருக்குமே, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அழகாக சொன்னீங்க, அண்ணனே பிறந்திருக்காரு. அதுதான் உண்மையும் கூட. உண்மை. அம்மா, எஸ்எஸ் மியூசிக்குடைய ஃபேமிலி ஸ்டார் சீசன் 3ல் உங்களோட ஃபேமிலி ஸ்டார் யார் அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது உங்கள் பையனை நீங்கள் சொன்னீங்க. ஸோ அந்த தருணம் உங்கள் பையனை நாங்கள் கௌரவிக்கிறோம்மா, நீங்கள் கையால் கௌரவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். அதுக்காக ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் எங்கள் சைட்லேருந்து. இந்த நிலைமைக்கு வந்தப்புறம் நிறைய மேடை ஏறி நான் வந்து அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் அந்த மேடை ஏறும் போதெல்லாம் எனக்கு பின்னாடி இருந்தவங்க பின்னாடியே போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி என் கையால் என் பையனை கௌரவிக்க சொன்னதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அந்த மேடை ஏறுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னோடய பையன்தான். இன்றைக்கி இந்த இடத்துல இந்த ஒரு கௌரவப்படுத்துறதுனால எஸ்எஸ் மியூசிக்கு ரொம்ப 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 நன்றி. SS Music proudly presents the Family Stars Season 3. Title sponsors Mad Rabbit. Powered by Ambu Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Special partner Terenum Homes, the brand of trust.